வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நாம பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் ஸ்டாக் பத்தி பேச போறோம். ஆனா இது சாதாரண அனாலிசிஸ் இல்ல. ஒரு சிம்பிளான ஆனா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்விங் ட்ரேடிங் பிளான் இது. ரெடியா? வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். இப்போ ட்ரேடிங்னாலே ரெண்டு வகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்னு டே ட்ரேடிங். அது ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் மாதிரி. ஒரே மூச்சுல ஓடி ஒரே நாள்ல ஜெயிக்கணும் இல்ல தோக்கணும். பயங்கர டென்ஷன் இல்லையா? ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு ஸ்விங் ட்ரேடிங். இது ஒரு மேரத்தான். பொறுமையா திட்டம் போட்டு பல வாரங்கள் கூட ஆகும். நம்மள மாதிரி பல பேருக்கு இந்த மேரத்தான் தான் செட் ஆகும். அதனாலதான் இன்னைக்கு நம்மளோட ஃபோக்கஸ் முழுக்க இதுல தான் இருக்கு. சரி, நாம எந்த ரேஸ்ல கலந்துக்க போறோம்? கண்டிப்பா மாரத்தான் தான். இத புரிஞ்சுக்க வாங்க ஒரு கற்பனையான டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு 2026ல பிப்ரவரி 25ல இருந்து மார்ச் 30 வரைக்கும் வச்சுப்போம். இந்த டைம்ல நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, ஒரு மாரத்தான் வீரர் மாதிரி பொறுமையா நிதானமா. ஒரு மாரத்தான் வீரருக்கு முதல் தேவை ஸ்டாமினா. நமக்கு முதல் தேவை பொறுமை. நம்ம பிளானோட முதல் படியே அதுதான். எங்க ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது. அதாவது நம்ம காத்திருப்பு அறை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. அப்போ இந்த நோ ட்ரேட் ஜோன் இல்லனா காத்திருப்பு அறைனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பிரைஸ் ரேஞ்ச். இந்த ரேஞ்ச்குள்ள ஸ்டாக் இருக்கும்போது அது மேல போகுமா கீழே போகுமான்னு யாருக்குமே தெரியாது. ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும். நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்முக்கு வரும், வடக்க போகுமா தெக்க போகுமான்னு அனௌன்ஸ்மெண்ட்டே வரல. அப்போ என்ன பண்ணுவீங்க? வெயிட்டிங் ரூம்ல அமைதியா உட்காந்துருப்பீங்க இல்லையா? அதேதான் இங்கேயும். எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருக்கிறது தான் பெஸ்ட் ஆக்ஷன். சரி, நம்ம பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் கதையில அந்த வெயிட்டிங் ரூம் எது? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 4658க்கும் 4675க்கும் நடுவுல இருக்கிற அந்த 17 பாயிண்ட் ரேஞ்ச் தான் அது. ஸ்டாக் இந்த ஜோனுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட ஒரே வேலை வேடிக்கை பார்க்கறது மட்டும்தான். நோ ட்ரேடிங். பாருங்க இந்த கோட் எவ்ளோ சரியா சொல்லுதுன்னு. ட்ரெயின் வடக்கு போகுமா தெக்க போகுமானே டிரைவருக்கே இன்னும் தெரியல. ஒரு முடிவு வர்ற வரைக்கும் நாம காத்திருக்க தான் வேணும். இதுதான் விஷயம். மார்க்கெட் திசைய காட்டாத வரைக்கும் நாம ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்கறது தான் புத்திசாலித்தனம். சரி, இப்போ நாம வெயிட்டிங் ரூம்ல இருக்கோம். ட்ரெயின் கிளம்ப போகுது. முதல்ல ட்ரெயின் வடக்கு பக்கம், அதாவது மேல போக ஆரம்பிச்சா என்ன பண்றது? அதுக்கான பிளான் தான் இது. நம்மளோட பயணம் வடக்கு பிளான். இந்த வடக்கு நோக்கிய பயணத்துக்கான நம்ம பிளான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1 என்ட்ரி பாயிண்ட். எப்போ விலை 4675.14 தாண்டி மேல பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ நம்ம ட்ரெயின்ல ஏறிடணும். அதாவது பை பண்ணிடணும். ஸ்டெப் 2 டார்கெட்ஸ். மேல போற வழியில 4 ஸ்டேஷன்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம லாபம் பார்க்க வேண்டிய இடங்கள். அப்புறம் ரொம்ப முக்கியமா ஸ்டெப் 3 எமர்ஜென்சி பிரேக். ஒருவேளை நம்ம கணிப்பு தப்பா போனா நம்மள காப்பாத்திக்க 4658.06ல ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிடணும். நஷ்டத்தை கம்மி பண்றதுக்கு இது ரொம்ப அவசியம். இப்போ நம்மளோட ஸ்டேஷன்ஸ் என்னென்னு பாருங்க. முதல் டார்கெட் ஸ்டேஷன் 4689.9, அடுத்த 4707.03, அப்புறம் 4724.19. நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன், அதாவது கடைசி இலக்க 4741.39. இந்த ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் நம்ம லாபத்தை கொஞ்சம் கொஞ்சமா புக் பண்ணிக்கலாம். ஓகே, இது ட்ரெயின் வடக்கு போனா, ஒருவேளை ட்ரெயின் ரிவர்ஸ்ல, அதாவது தெற்கு பக்கம் போனா என்ன பண்றது? அதுக்கும் நம்மகிட்ட ஒரு தெளிவான பிளான் இருக்கணும் இல்லையா? வாங்க அதை பார்க்கலாம். நம்ம தெற்கு நோக்கிய பயணமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இங்கேயும் 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1 விலை 4658.06 உடைச்சு கீழே போகும்போது நாம செல் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்டெப் 2 கீழே போற வழியிலையும் நமக்கு 4 டார்கெட் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. ஸ்டெப் 3 இந்த ட்ரேட்க்கு நம்மளோட சேஃப்டி பிரேக், அதாவது ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கணும்னா 4675.14. பாத்தீங்களா, பை பிளானுக்கு அப்படியே உல்டா. தெற்கு பயணத்துல நம்மளோட டார்கெட்ஸ் இதோ. முதல் ஸ்டேஷன் 4643.33, அப்படியே கீழே போய் நம்மளோட கடைசி இலக்கு 4592.35. இந்த லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம், அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு 2 பக்கத்துக்கான பிளானும் தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த மாரத்தான் மாதிரி ட்ரேடிங்ல ஜெயிக்க டெக்னிக்கல் விஷயங்களை விட முக்கியமான ஒன்னு இருக்கு. அத மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்க விரும்புறேன். அது இதுதான். பொசிஷனல் ட்ரேடிங்ல நமக்கு தேவைப்படுறது பணத்தை விட பொறுமைதான். ஆமாங்க, சரியான வாய்ப்பு வர வரைக்கும் காத்திருக்கணும். ட்ரேடுக்குள்ள போனதுக்கு அப்புறம் உங்க டார்கெட் வர வரைக்கும் பொறுமையா இருக்கணும். இந்த பொறுமை ஒன்னு இருந்தா போதும். இந்த கேம்ல நீங்க தான் ராஜா. சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி.
இந்த பிளானை வச்சு பார்க்கும்போது மார்ச் 30க்குள்ள பெர்சிஸ்டன்ட் ஸ்டாக் எந்த இலக்கத்தோடும் நீங்க நினைக்கிறீங்க? வடக்கு நோக்கிய பயணமா இருக்குமா இல்ல தெற்கு நோக்கிய பயணமா? யோசிச்சு பாருங்க. உங்க கணிப்பு என்னன்னு பாப்போம்.